வணக்கம் மாணவர்களே. இந்த தலைப்பில் SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் கார்னர் ஜாயிண்டை பற்றி கற்றுக்கொள்ளலாம். குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் ப்ராசஸ்க்கு பொருத்தமான எலக்ட்ரோட்ஸை தேர்ந்தெடுக்கவும், டேக் வெல்ட், ஓவர்ஹெட் பொசிஷனில் கார்னர் ஜாயிண்டில் பிளேட்ஸை தயாரித்து அமைக்கவும் முடியும். வெல்ட்மென்ஸை பார்வை ஆய்வு செய்யவும். SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் கார்னர் ஜாயிண்ட்டுக்கான கருவிகளை பற்றி காணலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், ball peen hammer, flat file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable and earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine and their setup accessories, C-clamp. SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் கார்னர் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். பாதுகாப்பு காரணங்களுக்காக பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்விப்மெண்ட்டை பயன்படுத்தவும். 150 mm லென்த், 50 mm வித் ஃபிளாட் கொண்ட 10 mm தடிமன் கொண்ட 2 MS பிளேட்ஸை வெட்டவும். ஃபிளாட்டின் மேற்பரப்பு மற்றும் விளிம்புகளை வெல்டு செய்வதற்கு ஏற்றபடி சுத்தம் செய்யுங்கள். வெல்டிங் டேபிளில் ஜாபை கார்னர் ஜாயிண்ட் வடிவில் அமைக்கவும். 2.5 mm ரூட் கேப்புடன் ஜாபை கார்னர் ஜாயிண்டில் வைக்கவும். உங்கள் கைகளில் சுமையை குறைக்க லேசான வெல்டிங் கேபிளை பயன்படுத்தவும். ஓவர்ஹெட் பொசிஷனில் ஒர்க் பீஸை வைத்து பொருத்தமான உயரத்திற்கு சரி செய்யவும். ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் கார்னர் ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். 3.15 mm MS எலக்ட்ரோடை பயன்படுத்தி 100 amps கரண்டை அமைக்கவும். உங்கள் கைகளில் சுமையை குறைக்க லேசான வெல்டிங் கேபிளை பயன்படுத்தவும். ஓவர்ஹெட் பொசிஷனில் ஒர்க் பீஸை வைத்து பொருத்தமான உயரத்திற்கு சரி செய்யவும். எலக்ட்ரோடை இடைவெளியில் நன்றாக வைத்து வேறு பக்கத்தில் உள்ள வெல்டில் ஒரு சிறிய வலுவூட்டலை பெறுவதற்காக கீ ஹோலை கட்டுப்படுத்துங்கள். எலக்ட்ரோட் முடிந்தவரை பிளேட்டின் அருகிலும் பிளேட்டின் மேற்பரப்பில் சதுரமாகவும் திசைக்கு ஒரு சிறிய கோணத்திலும் வைக்கப்பட வேண்டும். ஆர்க் லென்த்தை சிறியதாக வைத்துக் கொள்ளவும். வெல்ட் பூலில் விழுந்து விடாதபடியும் நிரம்பி வழிந்திடாமலும் இருக்க ஸ்லாகை கட்டுப்படுத்துங்கள். ஒர்க் பீசஸின் கடைசி வரை வெல்ட் செய்து குளிர்வித்த பின் ஸ்லாகை அகற்றி வயர் பிரஷை பயன்படுத்தி சுத்தம் செய்து
வெல்டை பரிசோதிக்கவும். மூன்று 3.15 எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்து 110 ஆம்ஸ் கரண்டை செலுத்தி வீவ் பீடிங் நுட்பத்தை பயன்படுத்தவும். வெல்டுக்கு நேராக எலக்ட்ரோட் நகர்த்தப்பட வேண்டும். மையம் தொய்வடையாமல் இருப்பதற்காக பீடின் மையத்தில் அதிக உலோகத்தை வைத்து டெபாசிட் செய்யாதீர்கள். பக்கவாட்டு இயக்கம் தேவையான வெல்ட் அளவுக்குள் வைக்கப்பட வேண்டும். அண்டர்கட்டை தவிர்ப்பதற்காக வெல்டின் பக்கவாட்டில் சிறிது நேரம் நிறுத்துங்கள். ஸ்லாகை உடைத்து வயர் பிரஷ் மூலம் அதை சுத்தம் செய்து வெல்டை பரிசோதியுங்கள். SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் கார்னர் ஜாயிண்ட்டுக்கான பின்பற்ற வேண்டிய முக்கிய குறிப்புகள் பற்றி காணலாம். பாதுகாப்பு உடைகள் மற்றும் வெல்டிங் காகிள்ஸை அணியுங்கள். யூனிஃபார்ம் வெல்ட் அளவு மற்றும் பீடின் வடிவத்தை பராமரிக்கவும். ப்ளோ ஹோல்ஸ். uneven ripple. Undercut. Spatters. Recap. இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டது பிளேட்ஸை தயாரிக்கவும், கார்னர் ஜாயிண்டில் வேலையை அமைக்கவும், ஓவர்ஹெட்ஸ் பொசிஷனில் கார்னர் ஜாயிண்ட் வெல்ட் செய்யவும், வெல்ட்மெண்ட்ஸை பரிசோதித்து சுத்தம் செய்யவும்.